ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை தொடர்பு கொண்டு இது மாதிரி நாங்கள் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக வந்து ஆடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எங்கள்கிட்ட தனியாக இடம் இருக்குது. ஆனால் வந்து கரண்ட் வசதி எதுவும் இல்லை. அப்படியே கரண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஐடியா எதுவும் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. இதே பிரச்சனை தான் நமக்கு இருந்துச்சு. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் இருந்துச்சு. ஆனால் வந்து கரண்ட் வசதி எதுவும் இல்லை. அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம கரண்ட் ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து பண்ணையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ காணொலியாக வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதே பிரச்சனை இருந்ததுனால நானும் ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து பார்த்தோம். அவங்களாம் என்ன சொன்னாங்கனாக்கா சோலார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து சோலார் வந்து ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து சோலார் வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. நான் வந்து தனியாக போர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70,000 கிட்ட வந்து போர் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தவர் இருந்தார். அவர் மூலியமா வந்து இந்த விஷயங்களை சொன்னேன். இது மாதிரி நான் வந்து ஆட்டு பண்ண அமைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து போர் போட்டாச்சு. இப்போ அந்த போர்லேருந்து தண்ணி எடுக்கணும். அதாவது மோட்ரு எனக்கு தேவைப்படுது. சோலார் மோட்ரு வித்து என்னோடய கொட்டத்துக்கு வந்து லைட் செட்டிங் எல்லாமே தேவைப்படுது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நானே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்மள்ட்ட. அது மூலயமா வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு 4 பெரிய சோலார் பேனலை போட்டு 2 பேட்ரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் மோட்ரு எல்லாமே வந்து அவரே கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையுமே வச்சு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டார்டிங் வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சாரல் மழை இருந்திருக்கும். அந்த சாரல் மலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெயில் காலத்தில் வந்து நல்லா ஃபோர்ஸாக தண்ணி வரும். மழை காலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்தளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிறேன். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து சோலாருக்கு வந்து மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மானியத்தை வந்து நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ சோலார் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மானியமும் கிடையாது. இப்போ வந்து சோலார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா இதை வாங்கி நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குற மானியத்தை வாங்கி நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரம் வந்து 3 சென்ட் அளவு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம செட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 லட்ச ரூபா கிட்ட செலவாயிருச்சு. மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலாரு கரண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா அந்த மாதிரி செலவாயிருச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு அளவில் வந்து நான் பெர்மனெண்ட்டாக போட்டிருக்கேன். நான் எப்படியும் வந்து இப்போ நம்ம தயார செட்டு தான் போட்டிருக்கோம். இந்த தயார செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 வருஷத்துக்காக நமக்கு வந்து ஆட்டுப்பண்ணை ஆரம்பிப்பவர்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் காத்திருந்து தான் வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இழுவ டைம் கிடையாது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஆட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது. ஆடுகள் வந்து உற்பத்தி அதிகமாகி போச்சு. அதனால் வந்து ரேட்டுமே கம்மியாக